இன்றைய வேத வாசிப்பு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இன்றைய நற்செய்தி. டாக்டர் ரெபேக்கா லீ கிளாமர் என்பவரே முதலில் மருத்துவம் பட்டம் பெற்ற முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்மணி ஆவார். எனினும் வாழ்நாள் முழுவதும் அவர் நிராகரிக்கப்பட்டதையும் பொருட்படுத்தப்படாததையும் உதாசீனமாக்கப்பட்டதையும் அவரால் மறக்க முடியவில்லை. அவர் தன்னுடைய குறிக்கோளான மருத்துவ தொழிலில் அர்ப்பணிப்போடு இருந்தார். சில நிறத்தையும் இனத்தையும் கொண்டு இவரை மட்டுப்படுத்தினாலும் கடமை என்னை எங்கே எப்பொழுது அழைத்தாலும் அதை செய்யும் புதிதான துணிவையும் ஆயத்தையும் உடையவளாகவே தாம் இருப்பதாக அவர் கூறுகிறார். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சிகிச்சை அளித்ததும் விடுதலையான அடிமைகளுக்கு மருத்துவ பராமரிப்பை வழங்கினதும் தேவனுக்கே செய்த ஊழியமாக அவர் நம்பினார். கவலைப்படும் வண்ணமாக கிட்டத்தட்ட அடுத்த நூற்றாண்டு வரை அவர் தன்னுடைய சாதனைகளுக்காக கௌரவிக்கப்படவில்லை. நாமும் கூட நம்மை சுற்றியுள்ளவர்களால் புறக்கணிக்கப்பட்டு குறைவாய் மதிப்பிடப்பட்டு பாராட்டப்படாமல் இருக்கலாம். எனினும் வேதம் நமக்கு நினைப்பூட்டும் காரியம் யாதெனில், தேவன் நம்மை ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அழைத்தால் உலகத்தாரால் அங்கீகாரம் பெறுவதையும் பாராட்டப்படுவதையும் நோக்காமல் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்ய அழைக்கப்படுகிறோம். நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வதை நோக்கினால் கடினமான காரியங்கள் கூட அவருடைய பலத்திலும் வழிகாட்டுதலிலும் விடாமுயற்சியுடன் மகிழ்ச்சியோடு செய்து முடிப்போம். அப்பொழுது நாம் உலகத்தாரால் அங்கீகரிக்கப்படுவதை குறித்து கரிசனையற்றவர்களாக கர்த்தராலே மட்டும் உண்டாக்கும் பலனை பெற வாஞ்சையுள்ளவர்களாவோம்.